Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினியே கற்பனையே ஹalleluya. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்மீயானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya hallelujah 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 hallelujah. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்மீய நிறைந்தவரே hallelujah hallelujah hallelujah. எங்கள் அக்கினியே hallelujah hallelujah. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே சர்வ வல்லவரே ஹalleluya hallelujah. சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே நீர் வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah. ராஜாதி ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. கர்த்தாதி கர்த்தாவே ஹalleluya hallelujah. நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் மகிமையானவரே நீர் நல்லவர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya hallelujah. அக்கினியே ஹalleluya. நீங்கள் கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே நல்லவரே வல்லவரே ஹalleluya hallelujah hallelujah hallelujah. சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. நீ நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் 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 மகத்துவமானவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரமானவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் தூயோனே ஹalleluya. நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர் ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அற்புதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. ராஜாதி ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. நீர் வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே ஹalleluya hallelujah hallelujah. எங்கள் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. அதிசயமானவர் அவர் அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya hallelujah. அவருடைய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah. அற்புதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவமானவரே ஹalleluya hallelujah hallelujah. சர்வ வல்லவர் அவர் ஹalleluya hallelujah. நம்முடைய தேவன் ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் ஹalleluya. நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் அதிசய கர்த்தர் அவர் அதிசயமானவர் ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிறார் அதிசய நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஆதி ஜலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கல்வாரி நாயகனே ஹalleluya hallelujah. கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya நமக்காக வெட்டி சுரந்த கல்வாரி வெட்டி சுரந்த தேவன் அவர் ஹalleluya hallelujah. நம் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே ஹalleluya ஹalleluya hallelujah. நம்முடைய சிறுமைகளை கண்டு நம்மை மீட்டுக் கொண்டாரே ஹalleluya. நம்முடைய சிறுமைகளுக்காக ஹalleluya hallelujah. அவர் வெட்டி சுரந்தாரே ஹalleluya hallelujah. மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya hallelujah. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மணியே மகத்துவமே மாட்சிமையே உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya. அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya hallelujah hallelujah hallelujah. வல்லவர் வல்லவர்
நல்லவர். ஹalleluya சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya சிருஷ்டிகரே ஹalleluya எங்கள் சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya ஹalleluya நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya நம்மை கண்டு அழைத்தவர், நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya எங்களுக்கு போதுமான தேவன் ஒருவரே. ஹalleluya 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 எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஹalleluya எங்களை கரம் பிடித்த தேவன் ஒருவரே. ஹalleluya நம்மை கரம் பிடித்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக கரம் பிடித்தாரே. ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya 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 நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரே. அவர் நமக்காக அல்லவோ கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். ஹalleluya ஹalleluya நம்மை மீட்கும்படியாக அல்லவோ பஸ்கா பலியானார். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லமையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவர் அதிசயமானவர். ஹalleluya சர்வ லோகாதிபதி அவர். ஹalleluya 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 எல் ஷடாய் எல் ரோயி நம்மை காண்கின்ற தேவன், நம்மை கண்டு அழைத்தாரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya 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 மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya இயேசுவே ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர அபிஷேக நாதனே எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya அவர் எல் ஷடாய். ஹalleluya நமக்கு சுகம் தரும் தெய்வம் அவரே. ஹalleluya 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 வல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற்றுகிறவரே. ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர் அதிசயமானவர். ஹalleluya அதிசய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரே. நமக்கு நம்முடைய ஜீவன் அவர். ஹalleluya பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவரே. ஹalleluya அவரால் நன்றி பரலோக பிள்ளை என்று நமக்கு கட்டு தந்தாரே. ஹalleluya நித்திய ஜீவ பாதையை காட்டினாரே. ஹalleluya அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். நித்திய ஜீவ பாதை வழியாக நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya நித்தம் நித்தம் நம் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர். ஹalleluya உன்னதர் அவர் உயர்ந்தவர் சிறந்தவர் உன்னதமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். உயர் அடைக்கலத்தில் நம்மை வைக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வருஷத்தை உடைய நன்மைகளால் மூடி சூடுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya வருஷத்தை உடைய நன்மைகளால் மூடி சூடுகிறீரே. ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தர் அவர். ஆச்சரியமானவர். ஹalleluya சர்வ லோகாதிபதி. ஹalleluya யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய். ஹalleluya 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 அபிஷேகநாதர் அபிஷேகத்தால் அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. நம் குடும்பங்களில் அக்னியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக அக்னியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாரே. அவருடைய வல்லமையை ஊட்டிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே சர்வ லோகாதிபதியே எஜமானனே. ஹalleluya 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 அவர் நம்முடைய ரட்சகர். நம்மை மீட்ட தேவன் அவர். ஹalleluya எங்கள் ரட்சகரே எங்களை மீட்ட தேவனே. ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நம்மை மீட்டாரே. ஹalleluya ஹalleluya கரங்களில் அணைத்துக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya அக்கினியே கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே மகிமையானவரே. ஹalleluya ஹalleluya நம்முடைய நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவர் நல்ல மேய்ப்பர். ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஸ்தோத்திரம் நம் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் நடத்துகிறாரே. ஹalleluya நமக்கு ஆலோசனைகளை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் அவரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் உன்னத உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கல்வாரி நாயகன் அவர் ஒருவரே. ஹalleluya நமக்காக நம்மை மீட்கும்படியாக பஸ்கா பலியாகிய தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் மகத்துவமானவர். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya அக்னியே ஹalleluya கண்மலையே ஹalleluya அடித்துள்ள உறுதியே ஹalleluya நீரே வல்லவர் நீரே சர்வம். அவரே கோட்டை அவரே கேடயம். ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் கேடகம் அவரே நம்முடைய வாழ்க்கையின் கோட்டை. ஹalleluya அவரே நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம். ஹalleluya நித்திய ஜீவன் அவர். நித்திய பிதா. ஹalleluya நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் நம்முடைய நித்திய பிதா நித்திய வெளிச்சம் அவர். ஹalleluya அவரே ஒளி. ஹalleluya உலகத்தின் ஒளியாக வந்த தேவன் அவர். அவரே உலகத்தின் ஒளி. ஹalleluya நம்முடைய உலகத்தின் ஒளியாக வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். சர்வ லோகத்தின் அதிபதியே நீர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. பரிசுத்தம் உள்ளவரே நீர் பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. நம்மை அழைத்தாரே. பரிசுத்த மார்க்கத்துக்காக நம்மை அழைத்தாரே. நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya நித்திய ஜீவமா பாதை வழியாக நம்மை நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அவர் நமக்காக வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன். அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். அற்புதர். ஹalleluya எல் ஷடா எல் ரோயி. ஹalleluya அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே. ஹalleluya அபிஷேக சமதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அக்கினியே கண்மலையே. ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்தவரே உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது கருத்து கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். சர்வம் நிறைந்தவரே. ஹalleluya நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன். ஹalleluya வார்த்தையின் வடிவமே. ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எதிராளிகள் முன்பு எங்கள் தலையில் எதையால் அபிஷேகிக்கிறீரே. ஹalleluya ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya நம்மை காண்கின்ற தேவன் அவர். நம்மை காண்கின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya கண்ணின் மணி ஒரு பாதுகாக்கிறாரே. நம்மை காண்கின்ற தேவன் அவர். நம்மை காக்கும் தேவன் அவர். நம்மை காக்கும் தேவன் புறப்பதிலே தூங்குவதிலே நம் மீது நோக்கமாய் இருந்து நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya அக்னியே. ஹalleluya ஸ்தோத்திரம் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya அதிசயமானவர். ஹalleluya அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர். ஹalleluya அவருடைய கையின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் செய்வோம். ஹalleluya அவருடைய கையின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya அதிசயமானவர் அவர். அதிசயமானவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரைகள் அதிசய நாமத்தை கொண்ட தேவன் அவர். ஹalleluya வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். ஹalleluya ஸ்தோத்திரம். துதிகளில் வாசமாயிருக்கிறார். துதிகளில் பிரியமாயிருக்கிறாரே. துதிகளில் வாசமாயிருக்கிறாரே. ஹalleluya நம்மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அற்புதரே ஆராதனைக்குரியவரே. ஹalleluya சர்வ சிருஷ்டியரே. ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். அல்லேலியா பாடலை பாடலாம். அல்லேலுயா 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 நித்திய பிதாவே அல்லேலுயா வல்லமை தேவா அல்லேலுயா நித்திய பிதாவே அல்லேலுயா வல்லமை தேவா அல்லேலுயா பரிசுத்த ஆவியே அல்லேலுயா ராஜாதி ராஜா அல்லேலுயா பரிசுத்த ஆவியே அல்லேலுயா
ராஜாதி ராஜா அல்லேலூயா 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 கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா மகிமையின் தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா மாட்சிமை ஒளியே அல்லேலூயா அற்புத தேவா அல்லேலூயா 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 ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா ஆனந்த ரூபா அல்லேலூயா அதிசய கர்த்தா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா மகிமையின் மகிமா அல்லேலூயா சிருஷ்டிநாதா அல்லேலூயா 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 யெகோவா தேவா அல்லேலூயா சர்வ வல்லவரே அல்லேலூயா யெகோவா தேவா அல்லேலூயா சர்வ வல்லவரே அல்லேலூயா என் மனவாளனே அல்லேலூயா எலியாவின் தேவா அல்லேலூயா என் மனவாளனே அல்லேலூயா எலியாவின் தேவா அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு முன்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த வேத சம்பவம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழும் ஒருவருக்கு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சப்படுத்தியது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போய் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்திலும் அவர்கள் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனிய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் புறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிளப்பித்து வெளுத்து வரும் கிராமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியர் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கரித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உள்ளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வற்பத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். பிற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து கொண்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்தார். பார்வோனிய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகியும் தப்பவில்லை. இஸ்ரவேல்
புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியர் கைக்கு தப்பித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரிலே செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். எப்படியாக? நீங்கள் அங்கே செங்கடலே முன்னாடி செங்கடல் இருக்கிறது. பார்வோன் சேனைகள் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். இப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து கோபப்படுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம், இங்கே வனாந்தரத்தில் நாங்கள் செத்து மடியவா எங்களை அழைத்து வந்தீர் என்று அவன் மோசையோடு அவர்கள் கோபப்படுகிறார்கள். இந்நேரத்தில் மோசே சொல்கிறார், தேவன் இன்றைக்கு மகா அற்புதத்தை நீங்கள் காணும்படி செய்வார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று. இந்நேரத்தில் தேவன் மோசைக்கு கட்டளை இடுகிறார், நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் முன் செல்லுங்கள் என்று கட்டளை இடுகிறார். அப்படியாக அவர்கள் முன் சென்று தேவன் சொல்கிறார், அந்த கோலை உன்னுடைய கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக கோலை தூக்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லும் போது அங்கே சமுத்திரம் அவர்களுக்கு வழி விடுகிறது. இடதுபுறமும் வடதுபுறமுமாக அந்த தண்ணீர் அப்படி குவியலாக நிற்க அந்த பாதை வெட்டாம் சரியாக அங்கே வெளிப்படுகிறது. அதன் வழியாக அவர்கள் அங்கே கடந்து செல்கிறார்கள். ஆனால் இதை பார்க்கிறது யாரு? பார்வோனும் பார்வோனுடைய ராணுவ சேனைகளும் எல்லாம் இதை பார்த்து அவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தர் இந்நேரத்தில் என்ன பண்ணுகிறார்? ராமுழுதும் அங்கே கீழ்காட்டை வீசப்படுகிறார். கீழ்காட்டை வீச தொடங்கும் போதுதான் அங்கே என்ன பண்ணுகிறது? சமுத்திரம் இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழியை விடுகிறது. இந்நேரம் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற தூதனானவர், அதாவது தேவனே, அந்த சேனைகளுக்கு நடுவாக வருகிறார். எப்படி என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் இடையாக அங்கே வருகிறார். எதற்காக என்றால் அந்த இரண்டு சேனைகளும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திய ராணுவமும் கொண்டோடு சேராதவாறு அங்கே தேவன் நடுவாக அவர்களை பாதுகாக்கிறார். அதே போல அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற அந்த மேக ஸ்தம்பம் இப்போது எங்கே வந்தது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைகளுக்கும் இடையாக வந்தது. எதற்காக? அங்கே மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம், இரவிலே ஒளி கொடுப்பதற்காக அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்துகிறார். இந்நேரம் தேவன் அந்த இரு சேனைகளுக்கு நடுவாக வருகிறார். அடுத்ததாக மேக ஸ்தம்பமும் அந்த இரு சேனைகளுக்கு நடுவாக வருகிறது. மேக ஸ்தம்பம் அங்கே என்ன பண்ணுகிறது என்றால் பார்வோன் சேனைகளுக்கு அந்த அந்தகாரத்தை உருவாக்குது, ஒரு இருளை உருவாக்குகிறது. அந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. தேவன் அவர்களுக்கு நடுவாக நின்று அவர்கள் இரண்டு சேனைகளும் ஒன்றோடு இணையாதவாக அங்கே அவர் கடந்து செல்கிறார். எதற்காக? அந்த பார்வோன் சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்யாதவாறு அவர் நடுவாக நிற்கிறார். இப்படியாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒரு குறித்த இடம் வந்தது. அவர்கள் அங்கே கடந்து செல்ல செல்ல தேவன் அவர்களோடு சொல்கிறார், மோசையோடு சொல்கிறார், நீ கோலை நீட்டு. அந்த ஜலம் பின்னாடி இருந்த ஜலங்கள் என்ன பண்ணுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜலம் அங்கே ஒன்றோடு இணைகிறது. இந்நேரம் பார்வோன் சேனைகள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வெள்ளம் தண்ணீர் மூடிக்கொண்டது. இவர்கள் அந்த இடத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜலத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்கள். ஜலம் வழியாக அந்த சைடாக கடந்து செல்கிறார்கள். இவ்வாறாக தேவன் அந்த சமுத்திரத்தை விளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை விடுகிறார். ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த எகிப்து ராணுவங்களுக்கு அங்கே இதை பண்ணுகிறார். அந்த சக்கரங்கள், அவங்க ரதங்கள் உள்ள சக்கரங்கள் கலந்து போகும்படியாக அவர் கிரியை பண்ணுகிறார். அப்போது அவங்களுக்கு விரைவாக இவர்களோடு சேர முடியாது. அதற்காகத்தான் அவர் நடுவாக நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். எவ்வளவு வல்லமையான தேவன் என்று நினைத்து பாருங்கள். அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர் எப்படியெல்லாம் பண்ணுகிறார்? அந்த மேக ஸ்தம்பத்தை நடுவாக கொண்டு வருகிறார். அதுவரை அவர்களுக்கு முன்பாகத்தான் சென்றது. அப்போது நடுவாக கொண்டு வந்து அவர்களுக்கு இருளை கட்டளை இடுகிறார். இருளாக இருக்கும் போது அவர்களுக்கு ஸ்பீடாக வர முடியாது. ஆனா இவர்கள் ஸ்பீடாக செல்லும்படியாக, விரிவாக கடந்து செல்லும்படியாக அக்கினி ஸ்தம்பம் முன்பாக செல்கிறது. அதன் போல இவர்கள் இரு சேனைகளும் சேராதவாறு தேவன் அங்கே நடுவாக நின்று இவர்களை பாதுகாக்கிறார். தேவன் ஒரு எதிராளிக்கு முன்பாக இருந்து எதிராளிகள் நம்மை நெருங்கும் போது அவர்கள் நம்மை நெருங்காதவாறு, அவர்களால் நமக்கு தீமைகள் வராதவாறு எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தின தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை? அவரை தொழுகிறவர்கள்
அவர்களை அவரை தொழுகிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை துதிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போது நாம் என்னைக்கும் எல்லா இக்கட்டான எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தா போதும். அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் நம்மை எப்போதும் பாதுகாக்கிறார். நம்மீது கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவன் நம்மை எப்போது எதிராளிகளுக்கு முன்பாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை வரட்டும், எந்த ஒரு போராட்டம் வரட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மலை போல் வரட்டும், ஆனால் தேவன் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் சமபூமியாக மாற்றுவார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்கு நாம் கலங்க தேவையில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு நியாயம் செய்கிறவர், எனக்கு நீதி செய்கிறவர், எதிராளி முன்பாக என்னை நடத்துகிற தேவன் என்பதை நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக போகலாம். காலையில முதல் இந்நேரம் தேவன் தேவனோடு நாம் எப்படி இருந்தோம்? காலையில் எழுப்புனதும் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்தோமா? யார் யார் தேவனை காலையில் எழுப்புனதும் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அன்றைய நாள் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பேற்பட்ட பார சுமைகள் நாம் சுமந்து சென்றாலும் அந்நாள் நமக்கு இனிய நாளாக அமைய ஸ்தோத்திரம். அதே போல் அந்த நாள் முழுதும் அவருடைய பிரசனத்தில் நாம் கடந்து சென்றோமா? அவருடைய அன்பில் நிலை நின்றோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமாக இருந்ததா? ஏதாவது ஒன்றில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ளுமாக. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அவருடைய அன்பில் நாம் நிலை நிற்க வேண்டும். அவருடைய அன்பில் நிலை நின்றால் தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் அன்புள்ளவர்களாக வாழ முடியும். ஸ்தோத்திரம். எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் ஒப்புரவாகிக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம். அதே போல் இப்போது எல்லா வியாதிகள், அந்த தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் தேவனுடைய சிலுவை கல்வாரி சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்கள். அவருடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாம் விடுதலையாகும். அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகளை அவருடைய சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்கள். அங்கே அவர் சீர்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ ரத்தம் இறங்கட்டும். ஒவ்வொரு வியாதியாய் விளைவிடப்பட்டு இருக்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய ஜீவ ரத்தம் இறங்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ள கால்களை ஆண்டவரை இறங்கட்டும். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்படுவதாக ஒரு விடுதலையை கட்டளையிடுவதாக. நோய்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சரீரம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. குடும்பத்தில் சீர்கேடுகள் ஆண்டவரே உமது சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவற்றை எல்லாம் சரி செய்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை உம்முடைய நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக திசை திருப்புவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்றீரே. ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அவர்களை திசை திருப்பும். ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லாரும் அவர்களுடைய குடும்ப தேவைகளை அவருடைய சமூகத்தில் அவருடைய எல்லா தேவைகளை சொல்லுங்க. அவங்க எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன். அவர் ஜீவன் உள்ள தேவன். நம் தேவன் யார்? ஜீவனோடு இருக்கிற தேவன். நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இப்போதும் நம் மத்தியில் ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சொல்லுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன். அவர் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை செய்வதற்கு தயாராகவும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உமது நாம குடும்பங்களின் மகிமை படையட்டுமாக. இப்போதும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா தீங்கு பொல்லாங்குகளுக்கு விலக்கி குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை விடுவிப்பீராக. குடி பழக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அவர்கள் உண்மை அறிவு கண்களை அவர்களுக்கு திறந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசலை கட்டளையிடுவீராக. ஒரு வழிவாசலை திறந்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொழில் தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தோடு நடத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் கரங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளுக்குள் சிக்கி தவிக்காதவாறு ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்ற வரன்களை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் பதிலை கட்டளையிடுங்க. உமது நாம குடும்பங்களின் மகிமை அடையட்டும். பலப்படுத்தும், சமாதானத்தோடு
இருந்து நடத்துவீராக. இரவு பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருப்பதாக. இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியாக எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபைகளை கொடுங்க, பலத்தை கொடுங்க, உமது ஞானத்தை அவர்களுக்குள் விளங்க பண்ணுவீராக. ஏசு எல்லாவற்றையும் உமது கருத்து கொடுக்கிறோம். பொருட்படுத்த நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இருக்கு, ஒரு சாட்சியம் இருக்கு, அதே போல ஒரு ஸ்பெஷல் பிரேயர் இருக்குது. இன்று அவங்களுக்கு நாம அப்ப அன்னைக்கு ஜெபம் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு மகனுக்கு அந்த சேலரி ப்ராப்ளம் இருக்குது. அந்த கம்பெனியில அவங்களுக்கு அந்த பில்லு பாஸ் ஆகல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க பணம் அந்த பில்ல சாங்ஷன் பண்ணல, அதனால இவங்களுக்கு கம்பெனியில ப்ராப்ளம், இவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு ப்ராப்ளம்னு நாம சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அங்க பில்லு பாஸ் ஆகணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேரணும், அப்போதான் இவங்களுக்கு சேலரி கிடைக்கும் என்று. அதே போல அங்க அவங்களுக்கு அந்த பில்லு பாஸ் ஆகி பணம் வந்தது. ஆனா தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுத்தார். ஆனால் அவர்கள் இவங்களுக்கு சேலரி கொடுக்க தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு திருப்பி இப்போது அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலாக வந்து ஆகிவிட்டது. அவங்க கையில பணம் வந்தும் அந்த லட்சக்கணக்கான பணம் வந்தும் அவர்கள் அந்த வேலை செய்யறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்க தயங்கி இருக்கிறாங்க. அதை வந்து இப்ப கேட்டா என்ன பண்றாங்கன்னா, அந்த கையில வந்த பணம் தீர்ந்து போயிடுச்சு, அடுத்த பணம் வந்தாதான் கொடுப்போம் எங்கிற அளவுக்கு போகுது. அப்ப தேவன் அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். அவர்களுடைய கண்கள் குருட்டாட்டம் போல், அவர்களுக்கு அந்த இருளடைந்த கண்களை போல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்படியாக தேவனே அவர்களை கடிந்து கொள்வாராக. நாம இப்ப குறை சொல்ல தேவையில்லை. காரணம் அவர்களே ஒரு கிறிஸ்தவர்கள் தான். ஒரு கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்கள் அந்த வேலைக்காரர்களுக்கு எப்படி சேலரி கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் இப்படி பண்ணும்போது தேவன் அங்கே ஆதரியம் பண்ணுவாங்க என்பதை அவர்கள் மறந்து போயிருப்பார்கள் போல. ஆனால் நாம் இங்கே கடிந்து கொள்ள தேவையில்லை, தேவன் அவர்களை கடிந்து கொள்வாராக. அவர்களுக்கு இந்த மகனுக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாய் வர வேண்டும். அவன் அந்த தேசத்தை விட்டு இந்த தேசத்துக்கு நம் நாட்டுக்கு கடந்து வர வேண்டும். அதற்காக நாம இப்போது ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்னைக்கு அதற்காக ஜெபித்த போது அங்கே ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அவர்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அவர்கள் அதை கைமாற்றி விட்டார்கள். தேவன் அதை அவர்களுக்கு நினைவு கூற வேண்டும், அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். நாம் குற்றப்படுத்த தேவையில்லை. தேவனோடு இப்போது நாம் அதற்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேரத்துல அந்த மகனுக்காக ஆண்டவரே நியாயம் தீர்க்கிற தேவன், ஆண்டவரே நீர் அந்த மகனுக்காக நியாயம் செய்வீராக. அவர்கள் ஆண்டவரே கையில் வந்தும் அந்த பணத்தை அந்த மகனுக்கு கொடுக்க முடியாதவாறு அவர்களுடைய கடின இதயத்தை நீ நோக்கி பார்க்கிறாங்க. இப்போது ஆண்டவரே அவருக்கு வர வேண்டிய பணங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். அவரை அந்த தேசத்திலிருந்து நம் நாட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு இங்கே ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே அந்த மகனை சமாதானத்தோடு நீர் நடத்துவீராக. மட்டுமாய் ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இந்த மகனுக்கு இது ஒரு மன வேதனைக்கு, மன துன்பத்துக்கு, மன அதிர்ச்சிக்கு உட்பட்டு போன அந்த மகனை நீர் சமாதானப்படுத்துவீராக. உங்களுடைய சமாதானம் அந்த மகனுக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரே இந்த பணத்தை எதிர்பார்த்து குடும்பத்தில் பல தேவைகள் அவர்களுக்கு சந்திப்பதற்காக இருந்தது. அதெல்லாம் இப்போது மன வேதனைக்கு உட்பட்டு போனது. குடும்பத்தை நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே குடும்பத்தை நீர் சமாதானப்படுத்துவீராக. அந்த உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த வேண்டிய அந்த குடும்பம் இப்போது உம்முடைய நாமத்தை ஆண்டவரே தோஷிக்கிற குடும்பமாக இருக்கிற அந்த குடும்பத்தை நீர் கடிந்து கொள்வீராக. எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மகனுக்கு வர வேண்டியதை நீர் ஆயத்தப்படுத்தும், மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். அதே போல அவங்க புருஷனுக்காக ஜெபித்திருந்தோம். அவருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருந்து, ஆனா இப்போது பரவாயில்ல, அவர் நல்லா இருக்கிறாரு. இன்னும் அவர்களுடைய குடும்ப தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். அதற்காகவும் இன்னும் நம்ம குரூப்ல அநேகருக்கு பண பிரச்சனை தான் இருக்குது. அந்த பண பிரச்சனைக்காக அதுல இருந்து அவங்க விடுபட வேண்டும், ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு லைஃப் ஏற்பட வேண்டும். அதற்காக நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம ஜெபிக்கலாம். குரூப்ல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, பண தேவைகள் ப்ராப்ளம் இருக்கு. ஆண்டவரே இந்த பண தேவைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே யாருக்கு ஆண்டவரே பண தேவைகள் இருக்கிறதோ அந்த பண தேவைகளை நீர் பூர்த்தி பண்ணுவீராக. உமது வல்லமை கரம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. நீர் நன்மைகளின் நாயகன் ஆண்டவரே, நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே குடும்பங்களை மகிமைப்படுத்துவீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைகளை, நல்ல வேலைகளை அவர்களுக்கு குடும்பத்தை ஆண்டவரே எடுத்து கட்டுவீராக. ஆண்டவரே வீழ்ந்து போன குடும்பங்கள், பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் எழுந்து திருப்பி கட்டுவீராக. உமது நாம மகிமையடையட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும். ஆண்டவரே உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்கட்டும். உமது மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்கட்டும். உமது விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்கட்டும். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மகிமையோடு நடத்தி செல்லும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
இப்போது நாம் யாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Thank you.